இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரோகிணி என்னம்மா மாப்பிள்ள என்ன போய் பாருங்க. என்னமாச்சு? பாத்து பாத்து. அக்கா அக்கா என்னாச்சுக்கா? என்னாச்சு ரோகு? அக்கா ரோகிணி என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி வாமிட் பண்ற? சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலையா? தெரியலங்க, திடீர்னு வாமிட் வந்துருச்சு. தலை சுத்தலாமும் இருக்கு. என்ன இப்படி வாமிட் பண்ற? எனக்கு வேற பயமா இருக்கு. சரி வா, வந்து உட்கார் வா. ரிலாக்ஸா இரு ரோகு, வா. மாப்பிள்ள என்னாச்சு? தெரியல மாமா, திடீர்னு வாமிட் பண்ணிட்டா. சகல எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ரோகிணி வாமிட் பண்ணிட்டா. பயப்படாதீங்க, ஹாஸ்பிட்டல் போய் என்னன்னு செக் பண்ணிடலாம். ஆமா சரி வாங்க சார், கூட்டு போயிட்டு வாங்க. போங்க 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 ரோகு, போ. கூட்டு போங்க மாப்பிள்ள. தீராத பகை ஒண்ணு தீரப்போகுது. ரொம்ப வருஷமா பிரிஞ்சு கிடக்கிற குடும்பம் ஒண்ணு சேரப்போகுது. என்ன ஜோசியரை சொல்றீங்க? குடும்ப பகை தீர போகுதுன்னு சொல்றீங்க? பிரிஞ்சிருக்கிற குடும்பம் ஒன்னா சேர போகுதுன்னு சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு புதுசா வாரிசு ஒண்ணு வரப்போகுது. அது வர்ற நேரம் உங்க குடும்பத்துக்கும் உங்க கணவர் குடும்பத்துக்கும் இடையில இருக்கிற பகையெல்லாம் தீர்ந்து எல்லாம் ஒன்னா சேர போறீங்க. அதத்தான் உங்க அம்மா சொல்ல வந்திருக்காங்க. எங்க அம்மா சொல்ல வந்தது இதுதானா? ஆமா, உங்க மூத்த பொண்ணு மூலமா வாரிசு ஒண்ணு உங்க வீட்டுக்கு வரப்போகுது. அந்த வாரிசு வர்ற நேரம் உங்க தீராத பகையெல்லாம் தீந்து ஒன்னாயிருவீங்க. அதுக்கான கால நேரம் கணிஞ்சு வந்திருக்கு. அது சீக்கிரமே நடக்க போகுது. ஏன் மாமா பதட்டமா இருக்கீங்க? இல்ல, ரோகிணியை செக்கப் கூட்டிட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சா? இன்னும் டாக்டர் வெளியே வந்து எதுவும் சொல்லல. அதான் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. சாதாரண வாமிட் தான் மாமா, பெருசா எந்த பிரச்சனையும் இருக்காது, கவலைப்படாதீங்க. சாதாரணமா தான் இருக்கும்ல. டாக்டர் சொல்லுங்க. என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? கங்க்ராச்சுலேஷன், உங்க ஒய்ஃப் கர்ப்பமா இருக்காங்க. நீங்க அப்பாவாக போறீங்க.